ஆண்டின் பொதுக்காலம் புதன்கிழமை. நற்செய்தி பகுதி மார்க்கு பிரிவு 3 அருள்வாக்குகள் 1-6 வரை. இன்றைய நற்செய்தி பகுதி ஓய்வு நாளின் சட்டத்தை பொதுவெளியில் மீறி இயேசு செய்த அற்புதமான குணப்படுத்துதலை விவரிக்கிறது. ஓய்வு நாளில் கடவுளுடைய விருப்பம் நன்மையை செய்வதும் உயிரை காப்பதுமே அன்றி தீமையையும் உயிரை அழிக்கவுமே கூடாது என்று எடுத்து இயம்புகிறார். வேறு வார்த்தைகளில் சொல்லப்போனால் எப்போதும் நன்மையையே செய்ய வேண்டும், ஒருபோதும் தீமையை செய்யக்கூடாது. விடுதலை பயணம் 20:8 ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு என்றும், இணைச்சட்டம் 5:12 உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கட்டளையிட்டபடி ஓய்வு நாளை புனிதமாக கடைபிடி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் சேர்ந்து கடவுள் கொடுத்த ஓய்வு நாள் சட்டத்தை இன்னும் விரிவுபடுத்தி அதற்கு தவறான விளக்கங்கள் தந்து மனித மரபினால் உருவாக்கப்பட்ட சட்டங்களை சாமானிய மக்கள் மேல் பெரும் சுமையாக சுமத்தினார்கள். ஓய்வு நாளை புனிதமாக அறிவிப்பதில் கடைபிடிப்பதில் கடவுளின் உண்மையான நோக்கத்தை பொதுவெளியில் நிரூபிக்கவே இயேசு விரும்பினார். இயேசுவை பொறுத்தளவு கடவுளின் ஓய்வு நாளை கடவுளை வழிபடுவதிலும் கடவுளின் சட்டங்களை கற்றுக்கொள்வதிலும் கற்பிப்பதிலும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதிலும் பயன்படுத்தப்பட வேண்டிய ஒன்று என்று நமக்கு சொல்லுகிறார். உள்ளூர் தொழுகை கூடத்தில் வழிபாட்டு நேரம் முடிந்த உடனே சூம்பிய கையனை குணமளிக்கும் சுதந்திரத்தை எடுத்துக்கொண்டு அவனை நலமாக்குகிறார். இதனை கண்ட மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் இயேசுவின் மீது சீற்றம் கொண்டனர். இன்றைய நற்செய்தி நமக்கு தருகின்ற படிப்பினைகள் என்ன? 1. நமது ஓய்வு நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையில் நற்கருணை கொண்டாட்டத்தில் பங்கு பெற்று நம் ஆன்மாவில் கடவுளின் சக்தியை நாம் உள்வாங்கிக் கொண்டு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும், தீமையை எப்போதும் தவிர்க்க வேண்டும். 2. ஞாயிறு பங்கேற்பு அல்லது அனுசரிப்பு என்பது நற்கருணை கொண்டாட்டத்தின் போது பலிப்பீடத்தில் நம் வாழ்வை முழுமையாக ஒப்புக் கொடுப்பது, கடவுளின் மன்னிப்பை இறைஞ்சி நம் பாவங்களை மன்னிக்க மன்றாடுவது, நம் விண்ணப்பங்களை விண்ணகத் தந்தையிடம் நம்பிக்கையோடு எடுத்துரைப்பது, திருவிருந்தில் பங்கு பெற்று புனித வாழ்க்கையை தொடருவதுமே ஆகும். 3. ஞாயிற்றுக்கிழமை நோயுற்றவர்களோடும் முதியவர்களோடும் உரையாடி அல்லது ஏதாவது ஒரு அரசு மருத்துவமனைக்கு சென்று அங்கிருக்கின்ற நோயாளிகளை சந்திப்பதும் அவர்கள் சொல்வதை கேட்பதும் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பதும் உன்னதமான ஓய்வு நாள் செயல். எனவே நமது அன்பியங்களில் உள்ள ஏழை எளியவர்களுடைய வீடுகளுக்கும் செல்வோம், நம்மால் இயன்றதை செய்வோம். ஆமீன்.